டெல்லி மாநகராட்சியின் நிலைக்குழு உறுப்பினர் தேர்தலின் போது ஆம் ஆத்மி மற்றும் பாஜக கவுன்சிலர்கள் தண்ணீர் பாட்டில்கள், பழங்கள் உள்ளிட்டவைகளை வீசி ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் போர்க்களம் போன்று காட்சியளித்தது. டெல்லி மாநகராட்சி தேர்தலில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி 134 வார்டுகளை கைப்பற்றியது. 15 ஆண்டுகளாக பாஜகவின் கோட்டையாக இருந்த மாநகராட்சி ஆம் ஆத்மி வசம் சென்றது. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மி மற்றும் பாஜக இடையே மோதல் வெடித்ததால் அடுத்தடுத்து 3 முறை ஒத்திவைக்கப்பட்டது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி 4வது முறையாக நடைபெற்ற தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் ஷெல்லி ஒப்ராய் மேயராக தேர்வு செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து நிலைக்குழு உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் நடைபெற்றது. அப்போது ஆம் ஆத்மி பாஜக கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கட்சி மாறி ஓட்டு போடுவதை தடுக்க வாக்கை பதிவு செய்த பிறகு வாக்குச்சீட்டை செல்போனில் புகைப்படம் எடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஆம் ஆத்மி பதிவிட்டதாக பாஜக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். இதனால் மறுதேர்தல் நடத்த பாஜக வலியுறுத்திய நிலையில் சூழ்ச்சி செய்து மாநகராட்சி நிர்வாகத்தை அக்கட்சி அபகரிக்க முயற்சிப்பதாக ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியது. மேலும் சபை நடவடிக்கைகளை சீர்குலைத்து பாஜக உறுப்பினர்கள் தங்களை தாக்குவதற்கு முயன்றதாக மேயர் ஷெல்லி ஒப்ராய் தனது ட்விட்டர் பக்கத்தில் குற்றம் சாட்டினார். பல மணி நேரமாக இந்த அமளி தொடர்ந்த நிலையில் இரு கட்சியினரும் தண்ணீர் பாட்டில்கள், பழங்கள் உள்ளிட்டவற்றை ஒருவர் மீது ஒருவர் வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். பாஜக மேயர் வேட்பாளர் ரேகா குப்தா மேயர் அமரும் மேடையை சேதப்படுத்தியதாகவும், பாஜக கவுன்சிலர் அமித் நாக்பால் வாக்குச்சீட்டை கிழித்து வாக்குப்பெட்டியை வீசி எறிந்ததாகவும் ஆம் ஆத்மி குற்றம் சாட்டியது. மேயர் இருக்கை அருகே சென்ற பெண் கவுன்சிலர்கள் குழாயடி சண்டை போன்று ஒருவரை ஒருவர் தள்ளிவிட்டும் முடிகளை பிடித்து இழுத்தும் மோதலில் ஈடுபட்டனர். இதனால் மாநகராட்சி அலுவலகம் போர்க்களமாக மாறியது. நிலைக்குழு தேர்தல் நடத்தியே ஆக வேண்டும் என்று ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் விடிய விடிய கூட்டம் நீடித்தது. தொடர் அமளியால் சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் கூட்டம் கூடிய நிலையில் ஆம் ஆத்மி பாஜக கவுன்சிலர்கள் பரஸ்பரம் பாடல்களை பாடி கைகளை தட்டி தங்கள் எதிர்ப்புகளை பதிவு செய்தனர். இதையடுத்து மாமன்ற கூட்டம் 13வது முறையாக ஒத்திவைக்கப்பட்டது. பஞ்சாபில் பதற்றம் அதிகரித்ததை அடுத்து காலிஸ்தான் அமைப்பின் உதவியாளரை விடுவிக்க காவல்துறையினர் ஒப்புக்கொண்டுள்ளனர். பஞ்சாபில் காலிஸ்தான் அமைப்பின் தலைவர் அம்ரித் பால் மீது ஆள் கடத்தல், திருட்டு உள்ளிட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் அவரது உதவியாளரும் கைது செய்யப்பட்டுள்ளார். அம்ரித் பாலும் விரைவில் கைது செய்யப்படக்கூடும் என்று தகவல்கள் வெளியானது. இந்நிலையில் அவரது ஆதரவாளர்கள் அமிர்தசரஸில் உள்ள அஞ்ச்னா காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்போது காவல்துறையினர் தடுப்புகளை மீறி கத்தி மற்றும் துப்பாக்கிகளுடன் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அத்துமீறியதால் பதற்றம் ஏற்பட்டது. இந்நிலையில் தன்மீதான புகாரை ரத்து செய்து உதவியாளரை விடுவிக்கவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று காலிஸ்தான் அமைப்பின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் அவரது உதவியாளரை 24 மணி நேரத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்நிலையில் காலிஸ்தான் தலைவரின் உதவியாளர் குற்றம் செய்யவில்லை என்பதற்கான ஆதாரம் தங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் அவரை விடுவிப்பதாகவும் பஞ்சாப் காவல்துறை ஒப்புக்கொண்டுள்ளது. தொடர்ந்து 1 நிமிட செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 20% உயர்த்தி மத்திய உணவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. பருவம் தவறி பெய்த மழையால் டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன.
மழையால் நெல் ஈரப்பதம் அதிகரித்ததால் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து நெல் கொள்முதல் ஈரப்பத அளவு 19% மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருந்தது. இதையடுத்து 22% ஈரப்பதமுள்ள நெல்லை அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்ய அனுமதி அளிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருந்தார். இதில் மத்திய குழு நேரடியாக டெல்டா மாவட்டங்களில் ஆய்வு செய்தது. இந்நிலையில் டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை 20% உயர்த்தி கொள்முதல் செய்ய மத்திய உணவுத்துறை அனுமதி அளித்துள்ளது. அது மட்டுமின்றி முதிர்ச்சியடையாத சுருங்கிய நெல்லின் குறைந்தபட்ச வரம்பு 5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்த நிறமாற்றம் மற்றும் முளைத்த நெல்லின் ஈரப்பதம் 4% தளர்த்தப்பட்டுள்ளது. கோவையில் குடியிருப்பு பகுதியில் போக்கு காட்டி வந்த மக்னா யானைக்கு 2வது மயக்க ஊசி போடப்பட்ட நிலையில் பிடிபட்டது. கிருஷ்ணகிரியிலிருந்து கோவை டாப்ஸ்லிப் வனப்பகுதிக்குள் விடப்பட்ட மக்னா யானை வனத்திலிருந்து வெளியேறி கோவையில் பல்வேறு கிராமங்களை கடந்து செல்கிறது. வழியில் இருக்கும் சுவர்களை இடித்து தள்ளியும் தோட்டங்களில் உள்ள மரங்களையும் சேதப்படுத்தி வருகிறது. செல்வபுரம், புட்டுவிக்கி, தெலுங்குபாளையம் கிராமங்களை கடந்த மக்னா யானை பேரூர் SMS கல்லூரி அருகே உள்ள தோட்டத்தில் தஞ்சமடைந்துள்ளது. இந்த நிலையில் மக்னா யானையை பிடிப்பதற்கு டாப்ஸ்லிப் யானைகள் முகாமில் இருந்து சின்னத்தம்பி கும்கி யானை அழைத்து வரப்பட்டுள்ளது. மக்னா யானைக்கு தற்போது வரை 2 மயக்க ஊசிகள் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் சின்னத்தம்பி கும்கி யானை மக்னா யானை இருக்கும் இடத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளது. அதன் பின்னர் யானை பிடிபட்டுள்ளது. இன்னும்